முதலாவது பாருங்க. முதலாவது கறி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விட சரி. ரெண்டாவது விட சரி. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெண்டாவது விட தான் சரி. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது சரி. அதாவது இந்த இருக்கிறதோட கனெக்ட் ஆகணும். அதாவது என்ன இந்த இதுக்குள்ள தொடர்படக்கூடிய மாதிரி இருக்கிறது சரியா பாத்தீங்கன்னா மூன்றாவது சரி. இதுக்கு நீங்க கேறி பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது சரி. இரண்டாம் அம்புக்குரிய அந்த முக்கோணம் கீழ் நோக்கித்தான் வரணும். என்ன அதை வச்சு பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு கருப்பு வட்டம் அரைவாசி ஆனா முதலாவது சரி. ஆறாவதுக்கு பாருங்க. இதுல ஒரு அரைவாசி வரணும். இதுல ஒரு அரைவாசி வரணும். அப்ப நடுவுல ஒரு கோடு வரணும். அப்ப விட இரண்டாவது. அடுத்த பாருங்க. ஏழாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இங்க அப்படியே இந்த இருக்கிற படம் வரணும். அப்ப இப்படி ஒரு படம் வர்றதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சரி. அடுத்த குடத்துக்கு பாருங்க. இஞ்சால வார குளவும் அங்காலையும் வரணும். அப்படின்னு சொன்னா அங்கால ஒரு எக்ஸ் வரணும். முதலாவது சரியா. அதே போல இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது தொடரப்படணும். ரெண்டாவது சரி. பத்தாவதுக்கு என்ன விடன்னு சொல்லுங்க பாப்போம். 10க்கு 2 சரி. 11க்கு முதலாவது சரி. 14க்கு 1 சரி. அதுல படம் நிறைய அடுத்த 12க்கு வெயிட் பண்ணு. பன்னெண்டுக்கு 3 வராது. மூன்றாவது சரி. மூன்றாவது சரி. அந்த சேனட்டையில வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? சரி. அடுத்தது பாருங்க. தரம் 1 மாணவர்களுக்கான செயற்பட்டு மாறும் விளையாட்டுக்காக ஆசிரியர்கள் சிவப்பு பச்சை என்ற ஒழுங்கில் 57 கொடிகளை நிறையாக வைத்தனர். அதன் போது பச்சை கொடிகளை மட்டும் எடுக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினர். அப்போது மாணவர்கள் 23 நிற கொடிகளோடும் 12 சிவப்பு நிற கொடிகளையும் தவறுதலாக எடுத்தனர். இனி இப்போது நிலையில் உள்ள சிவப்பு மற்றும் பச்சை நிற கொடிகளது எண்ணிக்கை யாது? அப்ப அதுல எத்தனை கொடி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். என்ன முதலாவது பாருங்க. 57 2ஆல பிரிங்க. 57 2ஆல பிரிஞ்சீங்கன்னு சொன்னா 4 8 48 வரும். இல்ல 28 28 மீதி 1 வரும்.
மீதி ஒன்றை நாங்க சிவப்புக்கு கொடுக்கணும். அப்ப சிவப்புக்கு கொடுத்தா 29 சிவப்பு கொடியும் 28 பச்சை கொடியும் இருக்கு. இது விளங்குதா? அதாவது 57 2ஆல பிரிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு 57 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 28 28 வரும். மீதி ஒன்று பேர் அதைத்தான் சிவப்பு கொடுக்கும். பச்சை கொடி 28 இருக்கு. அதுல 23 பச்சை கொடியோட வாராங்க. அப்ப 23 கழிச்சோம்னு சொன்னா பச்சை எத்தனை இருக்கு? மீதியா 5 இருக்கு. அதே போல 12 சிவப்போட வாராங்க. 29 இருந்து 12 கழிச்சோம்னு சொன்னா 17 சிவப்பு இருக்கு. 17 சிவப்பும் 5 பச்சையும் விட யாருக்கு டவுட்? அந்த கேள்வி கிளியரா அர்த்தத்துக்கு போகுமா? அதுல 57 2ஆல பிரியடா. பிரிச்சா 28 மீதி ஒன்று பேர். அந்த மீதி ஒன்றை சிவப்பு விடணும். அப்ப 29 சிவப்பு இருக்கு, 28 பச்சை இருக்கு. அதுல 28 பச்சையில இருந்து 23 எடுத்தா 5 மீதி. 29 சிவப்புல இருந்து 12 எடுத்தா 17 மீதி. விடை முதலாவது சரி. முதல் கேள்விய வாசி விளங்கி அதுக்கு பிறகு செய்தா விட. அடுத்த பாருங்க, 100 லிட்டர் கொள்ளக்கூடிய தாங்கி ஒன்றில் பம்பி மூலம் நூடத்துக்கு 10 நிரப்பு. இது உங்களுக்கு தெரியும். 100 நிரப்புறத்தை அதுக்கு 100க்கு நேரே போடுறேன். 10 வெளியேற்றத்தை கீழே போடுறேன். அதுக்கு கீழே 100க்கு கீழேயும் அந்த வெளியேற்றத்தை போட்டு போட்டு கழிக்கிறேன். 10ல இருந்து 4 கழிச்சோம்னு சொன்னா 6. 100ல இருந்து 96. இதை பிரிச்சம் என்று சொன்னா எத்தனையாவது நிமிடம் என்று சொல்லி வேறு. இப்ப இதுல 96 6ஆல பிரிச்சோம்னு சொன்னா 16. அப்ப 16வது நிமிடத்துல தாங்கி முழுமையான ரம். எனக்கு அதிகமா இது தள்ளி போச்சு. கவனிங்க. மைக் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. அடுத்த கவனிங்க. இதுல டவுட்டா யாருக்கும்? இருபத்தொன்பது பேர் இருக்கிறீங்க. கதைச்சாத்தான் விளங்கும். இது கிளியராது. அடுத்த கேள்வி பாருங்க. 3வது கேள்வி எப்படியா? வாகன விற்பனை நிலையம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி, உந்துருளி ஆகியவற்றின் எண்ணிக்கை 74. சில்லுகளின் எண்ணிக்கை 168. முச்சக்கர வண்டிக்கு எங்களுக்கு தெரியும் 3 சக்கரம் என்று தெரியும். உந்துருளிக்கு மோட்டார் சைக்கிளுக்கு 2 சில்லு. இப்ப முச்சக்கர வண்டியை கேட்டா என்ன செய்யணும்? 74 2ஆல பெருக்கும். உந்துருளி சில்லால பெருக்கணும். பெருக்குனீங்கன்னு சொன்னா 148 வரும். இப்ப என்ன செய்யணும்? 168ல இருந்து சில்லுகள் 2ல இருந்து பெருக்கி வந்த விடையை கழிக்கும். கழிச்சீங்கன்னு சொன்னா 0 20. 20 சில்லுகள் வித்தியாசம் 3க்கும் 1க்கும் வித்தியாசம், 3க்கும் 2க்கும் வித்தியாசம் 1. பிரிச்சீங்கன்னு சொன்னா விடை 20. சரி, அடுத்தது போவோமா? ஆரோட தவிர வேற ஆக்கள் இல்லையா? சொல்லுங்க.
அவன் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கிற போல. ஓம் சார். ஓம் சார். அடுத்தது பாருங்க. செய்முறை எழுத போறீங்களா? ஓம் சார். ஓம் சார். நடிகர்களும் ஒண்ணு செய்யாம திரியிறாவோ. சரி சார். அடுத்த கேள்வியை பாருங்க. பிள்ளை தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு நோக்கி செல்லும் போது தபாலகத்தினை கடப்பதற்கு முன்னர் வீட போடுங்க. தபாலகத்தை கடப்பதற்கு முன்னர் நூலகத்தையும் அடுத்து பேருந்தையும் கிடக்கு. நூலகத்தையும் அடுத்து பேருந்து நிலையத்தையும் கிடக்கு. அடுத்து பேருந்து கடந்து சொல்ல. இதில் தபாலகத்திற்கும் பாடசாலைக்கும் இடையில் தபாலகத்துக்கும் பாடசாலைக்கும் இடையில் அப்பிள்ளை கோயிலை கடந்தது. தபாலகத்திற்கும் பாடசாலைக்கும் இடையில் அந்த பிள்ளை கோயில கிடக்குது. கோயிலை கடந்து வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் போது நான்காவதாக கடந்து சென்ற இடம் முதலாவதா நூலகத்தை கடந்திருக்கும், இரண்டாவதா பேருந்து திரைப்படம், மூன்றாவது தபாலகம், நாலாவது கோயில், அஞ்சாவது ஸ்கூலுக்கு போயிருக்கு. விடை வந்து கோயில இருக்கு. தரவுகளை வாய்ச்சி சரியா போட்டீங்கன்னா அப்படியே பாருங்க சரியாண்டு. ஓம். ஓம். ஓம் சார். ஓம் சார். நடந்த கேள்வியை பாருங்க. நந்தனிடம் 5 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்களாக 1 ரூபாய் நாணயங்களாக 5 இருக்கு. 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு 2 ரூபாய் நாணயங்களும் 2 ரூபாய் நாணயங்களின் 3 மடங்கு 1 ரூபாய் நாணயங்களும் உள்ளது. இவற்றின் பெறுமதி 27. அவங்களுக்கு தெரியும் 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம். 5 ரூபாய் நாணயம் ஒன்று இருந்தா ரெண்டு ரூபாய் நாணயம் இருக்கு. அதே போல அதுல 3 மடங்கு சொல்லக்குள்ள 1 ரூபாய் நாணயம் 6 இருக்கு. இப்ப இது சரியாண்டு பாருங்க. 1 ரூபாய் நாணயம் 5 ரூபாய் நாணயம் 1 இருந்தா 5, 2 ரூபாய் நாணயம் 2 இருந்தா 4, இங்க 6. அப்ப 6 4 10 15. இந்த விட வேற 6. இப்ப அடுத்த போடுவோம். அப்படி இந்த 5 ரூபாய் நாணயம் 2 இருந்தா 2 ரூபாய் நாணயம் 4 இருக்கு. மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சுலாட்சி மியூட் பண்ணு. அடுத்தது 1 ரூபாய் நாணயம் 12 இருக்கு. 5 ரூபாய் நாணயம் 2 இருந்தா 10, 2 ரூபாய் நாணயம் 4 இருந்தா 8, இது 12. இதை கூட்டினீங்கன்னா 12 30 ரூபாய் வேற வேணும். பொறுமை தானே கேட்டிருக்கிறாங்க. அப்ப விடை விடையை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இப்ப 18 இதுல 18 இருக்கு. 2 ரூபாய் நாணயம் 6 இருக்கு. அதுல 3 இருக்கு. நாணயங்களது மொத்த எண்ணிக்கை 18 மாறும் 22. ரெண்டாவிட சரி. இது விடையை வச்சு கொண்டு பாக்குறது இல்லையா?
Right. அதே போல அடுத்த பாருங்க, ஒரே குடும்பத்தில் மூத்தவன் கூறினார், எங்களது குடும்பத்தில் எனக்கு உள்ள ஆண் சகோதரர்கள் எண்ணிக்கையும் பெண் சகோதரிகளின் எண்ணிக்கையில் 2 மடங்காகும் என்றார். ஆண் சகோதரர்கள் எண்ணிக்கை வந்து மூத்தவன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண் சகோதரிகள் எண்ணிக்கை வந்து ஆண் சகோதரர்கள் 2 பெண் சகோதரிகள் 4 இருக்கு. அல்லது இது 1 2 இருக்கு, 3 6 இருக்கு. அப்படித்தானே சொல்றான். ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கை பெண் சகோதரிகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அடுத்தது கூறினார், இளையவர் சொல்றால் எனக்குள்ள ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கையும் பெண் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சமன் என்று சொல்றோம். அப்ப மூத்த பிள்ளை சொல்லுது ஆண் சகோதரர்கள் எண்ணிக்கையும் பெண் சகோதரர்கள் எண்ணிக்கையும் 2 மடங்கு என்று சொல்லி, ஆண் சகோதரர் 2 இருந்தா பெண் சகோதரர்கள் வந்து 4 இருப்பாங்க. இளையவள் சொல்றாள் 2ம் சமன். அப்ப இளையவள் சொல்றாள் அப்படின்னு சொன்னா 3 3 ஆணும் பெண்ணும் சமன் என்று சொல்றான். அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கை சொல்றாங்க. அப்ப ஆண்கள் வந்து 3 பேர் இருக்கலாம், பெண்கள் வந்து 4 பேர் இருக்கலாம். விடை முதலாவது சரி. போட்டு பாருங்க சரியா. இப்ப ஆண்கள்ல வழியா காணிக்கிறான். இப்ப ஆண்கள்ல மூத்தவன் சொல்றான், இவன் ஒரு ஆண் தானே. அப்ப ஒரு ஆள் போறா, 2 பேர் இருக்கும், பெண்கள் 4 இருக்கு. இப்ப பெண்கள் எண்ணிக்கை 2, ஆண்கள் எண்ணிக்கை 2 மடங்கு, பெண்கள் வேறு. இதுல இளைய பிள்ளைன்னு சொன்னா இதுல ஒரு ஆள் போயிடுவான். போனா 3 ஆணும் 3 பெண்ணும் இருக்கு. அப்ப 2ம் சமன் தானே. அப்ப விடை முதலாவது சரி. ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்வி. சனிக்கிழமைண்டா கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறீங்க. சரி, கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். என்று சொன்னா ஆட்களும் குறை இன்னைக்கு முடிச்சு கொள்வோம். இந்த படிச்ச வீடியோஸோட அப்டேட் பண்ணி விடுறேன்.